ஹலோ கைஸ், இன்னைக்கு பேய் இருக்கா இல்லையா அதை பார்ப்போம். எங்கள் ஏரியாவில் ஒரு பயங்கரமான ஸ்பாட் இருக்கு. ஸோ அங்கே நம்ம பசங்களாம் போகிறோம், போயிட்டு அங்கே பேய் இருக்கா என்னன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். யாராச்சும் இங்கே எங்களை தவிர ஏதாச்சும் பேய் இருக்கீங்களா? ஸோ இந்த ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கிற மாதிரி, சூசைட் பண்ண மாதிரி, அந்த மாதிரி எங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தீங்களா எஸ்ஸுக்கிட்ட வாங்க, அப்படி இல்லைன்னா நோக்கிட்ட வாங்க. ஓகே ஓகே, நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கைஸ், சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு அல்லு விடுதுங்க. சத்தியமா சரியான ரெஸ்பான்ஸுங்க. சத்தியமா நாங்க எந்த இதுவுமே பண்ண கிடையாது. சத்தியமா சொல்றேன், நான் கேட்கிற ஒவ்வொரு இதுக்கும் வேற லெவல்ல கொஞ்சமும் டைம் எடுக்கல. சத்தியமா வருது, இதுக்கு மேல என்னால பண்ண முடியல. நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ என்னால முடியல. ஸோ கைஸ், நாங்கள் சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து ஒரு பெரிய புளிய மரத்துக்கு அடியில் தான் நிற்கிறோம். ஸோ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோங்க. இன்றைக்கி பேய் இருக்கா இல்லையா பார்த்துருவோம். எனக்கு லைட்டாக ஜர்க்காக தான் இருக்குது, ஏன்னா புளிய மரம், அது வேறு நைட் டைமிங் வேறு. ஸோ பார்ப்போங்க. நம்ம பசங்களாம் அங்கே வெளியே நிற்கிறாங்க. இப்போ தான் போய் கேண்டில்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வச்சு பேய் இருக்கா இல்லையா அதை பார்த்துருவோம். இது எப்படி எந்த இதில் போய் முடியும்னு தெரியல. ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் சிக்காமல் பண்ணுவோம். ஸோ கைஸ், ஒரு சிறப்பு மாற்றம். பசங்க யாருமே புளி மரத்துக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. ஐயோ யாருமே வேணாம், புளி மரம் இங்கே இருக்குதுங்க, புளி மரத்துக்கு கீழே இங்கேயே உட்காந்துக்கலாம் தான் சொல்கிறாங்க. எல்லாருமே பயப்படுறாங்க. யாருமே ஐயோ புளிய மரமா அதுக்கடியில் வேணாம் அப்படிங்கிறாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே உள்ளே வரலன்ட்டாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா இல்லை இது வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும் தான் உள்ளே போகிறோம் மரத்துக்குள்ளே. மற்றவங்க எல்லாருமே வெளியே தான் இருக்க போகிறாங்க. பாருங்கள், இத்தனை பேர் வெளியே தான் இருக்காங்க. ஸோ வந்து இப்போ யார் யார் உள்ளே போகிறோன்னா, நானே தம்பி யோகேஷ் போகிறோம், அப்புறம் இங்கே தௌஃபிக், நாங்கள் 3 பேர் மட்டும் தான் உள்ளே போகிறோம். ஸோ மற்றவங்களாம் நின்று வெளியே பேய் வருதா இல்லையான்ட்டு வேடிக்கை பார்க்க போகிறாங்க. ஸோ கைஸ் உள்ளே போகிறோம், சிக்கமாக பண்ணுறோம். கைஸ் இப்போ நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். வீடியோ கூட யாருமே எடுக்க வர மாட்டேன்ட்டாங்க. ஸோ வழி இல்லைங்க. ஸோ வந்து வீடியோ கூட யாரும் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பசங்க வந்து பயப்படுறாங்க. ஸோ வந்து இன்னைக்கு நான் வ்ளாகும் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு நான் வீடியோவும் எடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு இதில் ஃப்ரேம் கவர் ஆகும்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டோங்க. சரி உட்காந்துருவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தம்பி யோகேஷ் தௌஃபிக் வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஐயோ மண்ணாகி போச்சுங்க. ஸோ எனக்கே லைட்டாக அல்லு விடுதுங்க. பார்த்தீங்கன்னா கேண்டில் போய் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்காங்க பசங்க. ஸோ வராமல் பாருங்க. சரி ஓகேங்க, நம்ம வந்து இப்போது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை கேண்டிலுங்க பற்ற வைங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் அங்கே வெளியே நிற்கிறானுங்க, யாருமே வரலன்ட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். எந்த அளவுக்கு ஃப்ரேம் தெரியும் தெரியல. ஸோ கைஸ், என் ஃபோனில் வேறு பேட்டரியும் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கேண்டில் இப்போ தான் பற்ற வைக்கிறோம். ஆஃப் ஆயிடுச்சான்னு பாடுறா, காடி கீழே பற்றி போகுது. இங்கே வைக்கலாம்டா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பென்சில் வந்து கரெக்டாக வச்சுருந்தோங்க, அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கே லைட்டாக வந்து ஜர்க் ஆகுது தான். ஸோ இது என்னென்னு நம்ம ட்ரை பண்ணி ஆகிறோம் இன்றைக்கி, ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பண்ணுவோங்க. ஸோ கைஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரோடு. ஸோ அங்கே வந்து ஒவ்வொருத்தங்களாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம டைமில் நம்ம ஆரம்பிச்சிடலாம். எங்களை சுற்றி யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இந்த பென்சில் எஸ்ஸுக்கிட்ட வாங்க, இல்லைன்னா நோக்கிட்ட வாங்க. ஸோ கைஸ் இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் சரியான ரெஸ்பான்ஸ் வருதுங்க. எனக்கே லைட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புல் அரிக்குது. ஸோ
ஸோ இந்த பென்சில் நிற்கிறது தாங்க ரொம்ப டாஸ்க்காக இருக்குது. ஓகே, யாராச்சும் இங்கே எங்களை தவிர ஏதாச்சும் பேய் இருக்கீங்களா? ஸோ இந்த ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கிற மாதிரி, சூசைட் பண்ண மாதிரி, அந்த மாதிரி எங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தீங்களா எஸ்ஸுக்கிட்ட வாங்க, அப்படி இல்லைன்னா நோக்கிட்ட. ஓகே ஓகே, நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கைஸ் சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு அல்லு விடுதுங்க. சத்தியமா நான் சரியான ரெஸ்பான்ஸுங்க. சத்தியமாக நாங்கள் எந்த இதுவுமே பண்ண கிடையாது. ஸோ கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், நான் கேட்குற ஒவ்வொரு இதுக்கும் வேற லெவலில் கொஞ்சம் கூட டைம் எடுக்கல. சத்தியமாக வருது, இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. எனக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால் முடியல. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ எப்படியோ நான் போய் பசங்க எல்லாத்தையும் பேசி இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சும்மா தான்டா அப்படின்னு சொல்லி எப்படியோ மண்டையை கழுவிட்டேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரை கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அதே ஸ்பாட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்ட்டு பார்த்துருங்க. உள்ள ரைஸ் பென்சில் எப்படியும் ஓரளவுக்கு நிற்க வச்சிட்டோம். இது நிற்கவே மாட்டேங்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி நிற்க வச்சிட்டோம், கேண்டில் 10 வருஷம் நம்ம டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இங்கே வந்து சுற்றி வீடெல்லாம் இருக்குங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரைஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ எங்களை தவிர யாராச்சும் இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இந்த பென்சில் எஸ்ஸுக்கிட்ட வரணும், இல்லைன்னா நோக்கிட்ட வாங்க. ஸோ இது வரல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கலாம்? ஸோ நான் மறுபடியும் கேட்குறேன், எங்களை தவிர வேறு ஏதாச்சும் பேய் அந்த மாதிரி இங்கே இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா எஸ்ஸுக்கிட்ட வாங்க, அப்படி இல்லைன்னா நோக்கிட்ட போகலாம். இல்லை. ஸோ இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? எங்களை தவிர இருந்தால் எஸ்ஸுக்கிட்ட வாங்க, இல்லைன்னா நோக்கிட்ட போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியுது, பட் நீங்கள் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. அப்படியே நாங்கள் வேகமாக ஓடினதுனால நீங்கள் வந்து கோச்சிக்கிட்டீங்களா? நீங்கள் வேறு அப்படியே சூப்பராக ரியாக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. பசங்கள்லாம் லைட்டாக ஜல்லு விட்டுருச்சு, அதனால தான் எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கு எதாவது இருந்தால் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மறுபடியும் வந்து எங்ககிட்ட ஒரு டைம் ஆச்சு நீங்கள் பேசுங்க. ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா எஸ்ஸுக்கிட்ட வாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் நோக்கிட்ட போகலாம். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஸோ இவ்வளோ நேரம் எந்த இதுவுமே வரல. ஸோ இப்போ வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. பாத்துனாக்குறா. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நீங்கள் எப்படி இறங்குங்க? ஸோ நீங்கள் ஆணா பெண்ணா? நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா எஸ்ஸுக்கிட்ட வாங்க, பெண்ணாக இருந்தால் நோக்கிட்ட போங்க. அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா. ஓகே, நீங்கள் ஒரு ஆண்ட்டு சொல்கிறீங்க. நாங்கள் இதோட எல்லாத்தையும் நாங்கள் விட்டுறோம். நீங்கள் எங்களை தொடருவீங்கன்னா எஸ்ஸுக்கிட்ட வாங்க, இல்லை எங்களை விட்டுருவேன், இதுக்கு மேலே நான் உங்களை வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்னு நீங்கள் நோக்கிட்ட போகலாம்.